பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? எதை நம்மனால நம்ப முடியலையோ, சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதோ அதை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் நோவாவை பார்த்து, இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன், 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய போகிறது, அதனால் நீயும் உன் குடும்பமும் அந்த பேழையிலே அந்த தப்பிவிப்பதற்காக பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லும் பொழுது அப்படியே நோவா நம்புகிறார். ஆனால் நோவாவுக்கு மழை என்பது அது தெரியவே தெரியாத ஒரு காரியம். ஆனாலும் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்பி அந்த பேழையை உண்டு பண்ணுகிறார். அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு 100 வருஷம் தேவைப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 100 வருஷத்தில் எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சிருப்பார். வர்றவங்க பார்க்குறவங்கலாம் என்ன நினச்சிருப்பாங்க, என் பைத்தியக்காரன் என்னமோ வானத்திலேருந்து மழை பெய்ய போகுதா, நம்மெல்லாம் அழிய போகிறோமா, அப்படிலாம் கேலி கிண்டலுமா பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு நோவா? தேவனுடைய வார்த்தையை உறுதியாக நம்புகிறாரு, விசுவசிக்கிறாரு, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாரு. அதனால் தான் நோவாவும் அவன் குடும்பமும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் அந்த பேழையில் வைத்து அற்புதமாய் பாதுகாத்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா? உன்னை இப்பெல்லாம் ஆசிர்வதிப்பேன், உன்னை இப்பெல்லாம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்துருக்கிறாரா? ஆனால் நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் நம்புங்க, உறுதியாய் தரித்திருங்க. தேவன் அற்புதமாக, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென்.